குங்குமம் வெடி மருந்தாக மாறும்போது என்ன நடக்கும் என்பதை எதிரிகளும் உலகமும் பார்த்திருக்கிறார்கள் என்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பிரதமர் மோடி பேசியது என்ன? அதாவது பாகிஸ்தானால் இந்தியாவிற்கு எதிரான போரில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை இந்தியாவிற்கு எதிராக போராட ஒரு ஆயுதமாக மாற்றியுள்ளது என பிரதமர் மோடி கடுமையான விமர்சனங்களை பாகிஸ்தான் மீது முன்வைத்திருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் பிகானீர் பகுதியில் நடைபெற்ற அந்த பல்வேறு அரசு திட்டங்களை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஏப்ரல் 22 பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு நாம் தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். 3 படைகளும் சேர்ந்து ஒரு சக்க வியூகத்தை உருவாக்கியதால் பாகிஸ்தான் மண்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு பெரிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தீர்மானித்திருந்தார்கள். இன்று மக்களின் ஆசீர்வாதத்தாலும் ராணுவ வீரர்களின் வீரத்தாலும் நாம் அனைவரும் அந்த உறுதிமொழியை நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குங்குமம் துப்பாக்கி பொடியாக மாறும் போது என்ன நடக்கும் என்பதை உலகமும் எதிரிகளும் பார்த்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பெண்களுடைய கண் முன்னே அவர்களுடைய கணவர்கள் கொல்லப்பட்டு அவருடைய குங்குமம் அளிக்கப்பட்டது. அதை சுட்டிக்காட்டிதான் பிரதமர் மோடி அவர்கள் பேசுகின்ற போது குங்குமம் துப்பாக்கி பொடி, அதாவது கன் பவுடராக மாறும் போது என்ன நடக்கும் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாதிகளின் 9 மிகப்பெரிய மறைவிடங்களை அழிக்க 22 நிமிடங்களே நமக்கு போதுமானதாக இருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு சொந்தமான தண்ணீரை பாகிஸ்தான் பெறாது. இந்தியர்கள் ரத்தத்துடன் விளையாடுவதற்கு அது மிகப்பெரிய விலையை பாகிஸ்தான் கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானுடன் வர்த்தகமோ பேச்சுவார்த்தையோ கிடையாது. பேச்சுவார்த்தை என்றால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானால் இந்தியாவிற்கு எதிரான நேரடி போரில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை இந்தியாவிற்கு எதிராக போராட ஒரு ஆயுதமாக மாற்றியுள்ளது எனவும் பிரதமர் மோடி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.